கன்னியாகுமரியில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டம் நடத்தி வருகின்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தில் அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் திடீர் வேலைநிறுத்தம் செய்கின்றனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பிரின்ஸ் இணைப்பில் உள்ளார். வணக்கம் பிரின்ஸ், தற்பொழுது கன்னியாகுமரியில் அரசு போக்குவரத்து ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டம் செய்து வருகின்றனர். இதுகுறித்து விவரங்களை பகிரலாம். வணக்கம் தர்ஷினி. அதாவது கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டத்தை அடுத்த சாங்கை பகுதியில் நேற்று இரவு நாகர்கோவிலிருந்து மார்த்தாண்டத்தை நோக்கி அரசு போக்குவரத்து கழக பேருந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது அந்த பகுதியில் இருசக்கர வாகனத்தில் 4 சிறுவர்கள், ஒரே இருசக்கர வாகனத்தில் 4 சிறுவர்கள் பாகுபலி பொருட்காட்சியை பார்த்துவிட்டு சென்றதாக தெரிகிறது. இதில் எதிர்பாராத விதமாக அரசு பேருந்தை அந்த இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் முந்தி செல்ல முயன்றதாக தெரிகிறது. இதில் பேருந்து மோதி 4 சிறுவர்களும் காயமடைந்தனர். மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது அதில் 2 சிறுவர்கள் உயிரிழந்ததாக தெரிகிறது. மற்ற 2 சிறுவர்களும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக பேருந்து ஓட்டுநர் ராஜேஷ் மீது மார்த்தாண்டம் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்ததாக தெரிகிறது. மேலும் அத்துமீறி இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் லைசன்ஸ் இல்லை எனவும் ஓட்டி வந்த அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தவர்களுக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாகவும் கூறி மார்த்தாண்டம் பணிமனை சேர்ந்த போக்குவரத்து கழக ஊழியர்கள் தற்போது அரசு பேருந்து இயக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மார்த்தாண்டம் சந்திப்பில் அனைத்து பேருந்துகளும் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளது. உடனடியாக இதுகுறித்து தீர விசாரணை நடத்த வேண்டும் எனவும் ஓட்டுநர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டதை ரத்து செய்ய வேண்டும் எனவும் கூறி டிப்போ முன்பு ஏராளமான ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்கள் தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் அந்த பகுதி வழியாக செல்லும் அனைத்து பேருந்துகளும் நிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். மேலும் நாகர்கோவில் திருவனந்தபுரம் செல்லும் சாலையிலும் இந்த வாகனங்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளதால் தொடர்ந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரின்ஸ்.